ஈவினிங் பார்க்கலாம். ஸ்டாக் தான் இருக்கே இங்கே. டேய் சதீஷ் சார், புது எஸ்ஐ வர்றாருன்னு கேள்விப்பட்டேன். ஆள் எப்படி? ஆளு புலி மாதிரி சார். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் அவர் எல்லாரும் இளநீர் சத்தியான் தான் கூப்பிட்றாங்க. இளநீ சத்யாவா? என்ன பேர்ரா இது? அந்த ஆளோட அப்பா முதல்ல இளநீர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாராம், அதனால தான் இந்த பேர் வந்துருக்கு. நீ இங்கே வந்து என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. பார்த்துக்கலாம் சார். ஆஃபீஸர்ஸ் சார் சார் ஐ எம் சத்யஜித். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஸ்டேஷன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். இன்னையில இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பிரிவுகள் வரைக்கும் கள்ளசாராயம் காய்க்க விட மாட்டேன், குடிக்க விட மாட்டேன், சவிக்க விட மாட்டேன், ஊத விட மாட்டேன். இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, இந்த சத்யஜித்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். சார் சார் யூ காட் இட்? எஸ் சார். அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிட்டு கள்ளச்சாராயம் காய்க்கிற முதலாளிங்களுக்கு சேவ் பண்றவன் எவனாச்சுங்கிறதா அப்படி இந்த ஸ்டேஷன்ல இருந்தானா அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் எலும்பை உருவிடுவேன். புரியுதா? ஐ எம் சத்யஜித், வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சாபு சார், கொரோனா வைரஸ் இந்தியாவில் வேகமாக பரவி வருகிறது. இப்பொழுது ஒருவர் உயிரிழந்துள்ளார். மொத்தமாக 18 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார மையம் சார்பாக ஜெனீவாவில் நாளை ஒரு சந்திப்பு ஏற்பட உள்ளது. அடியே என்னடா? போடா. அவ்வளோ திமுறா? ஏய் வாடி. கையை விடுறா, அப்பா இருக்காரு. பழங்க இருக்கட்டும், வாடி. கையை விடுன்றல. இங்க வா, ஒரு விஷயம் சொல்றேன் நான் உன்கிட்ட. என்ன சொல்ல போற? பேசாத. என்னடி உனக்கு? என்னதாண்டி உன் பிரச்சனை? எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பார்த்து? எவ்வளவு நாள் ஆச்சு ஃபோன் பேசி? இது வரைக்கும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கியா? அதான் இப்ப பிரச்சனையா? ஏண்டி, எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி தான் நான் உன்னையும் கூப்பிட்றேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா, ஸ்பெஷலா. என்னாச்சுடி? பாக்கு போட்டிருக்கியா? சீ, பாக்கு நான் எடுக்க மறந்துட்டேன். அம்மா, வெளிநாட்டில் என்னடா இருக்க? ஒன்றும் கிடையாது. நான் இனிமேல் அங்கெல்லாம் போக மாட்டேன். நம்மளோட இந்த ஊர், வீடு, கோவில் இதெல்லாம் விட்டுட்டு எப்படா போற? அதான் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டல. என்னடா சுரேஷ் அப்படி பேசிட்ட? இல்ல மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. இன்னும் கொஞ்சம் ஊத்துடா, ஊத்துடா. டேய் ஊத்துறா. ஏய் மச்சான், இந்தா முடிஞ்சா? டேய் ஒரு கோடு பாக்கி இருக்குல்ல? ஒரு கோடா? அவ்வளோதான் இருக்கு. அந்த கிளாஸை கொஞ்சம் கொடு. என்னடா இது? இது எப்படி? நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். டேய் தண்ணி வேணாமா? வேண்டாம். என்னோட செல்லங்களா, ஏன் கடவுளே, இன்னைக்கு நைட்டோட இந்த 32 பாட்டிலையும் அவங்க காலி பண்ணிடுவாங்களே. வினோ, ஆ, டேய் வினோ. ஐயோ, இந்த நாயா எல்லாம் லாக் பண்ணி வைக்கலனா அவ்வளோதான். இது ஏன் லாக் ஆக மாட்டேங்குது? இவன் ஏன் இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டான்? சும்மா வெளியிலையும் கொடுத்துரு. யார் இது? நீ எப்படா வந்த? ஏன்டா லேட் ஆயிடுச்சு? லேட்டா? டேய் போடா டேய். டேய் லைட்டா ஒன்று போடலாம்ல. டேய் சரது, சொல்லு மச்சான். அதை நல்லா கொஞ்சம் இழுத்து கட்டுறா. மழை பெஞ்சாலும் விழக்கூடாது. கட்டிட்டேன், ஒன்றும் மாமா, பிரச்சனை இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஜாமெல்லாம் எடுத்து போய் உள்ள வைங்க. கவலைப்படாம இங்க எல்லாம் யாருக்கிட்ட சொல்றது? டேய் லைட்டா கட்டிங் போட ஸ்டெடியா நிக்கலாம்டா.
டேய் லைட்டா ஓகேவா டேய் போர்டு டேய், வந்துருச்சுடா டேய். டேய் சாம்பார் டேய், இங்க நில்லுடா, வா இந்த வேலைய அப்புறம் டேய் டேய் பாத்துக்கலாம்டா டேய் டேய் அண்ணா மச்சான் உங்களுக்கு அது கொஞ்சம் கை இல்ல இல்ல வேணாம் பிரிஞ்சிரும் வேணவே வேணாம் டேய் வினு நான் கேட்டது டேய் மச்சான் டேய், டேய், புடி ஆ? புடி பின்னாடி நானா? பின்னாடி கொண்டு போயிரு போ 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 சரி ஏய் அந்த வட்ட பாத்திரம் எடு இந்தாங்க. ஏய் மஞ்சு நீ குளிக்கவே மாட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு குளிக்கிறேன். அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனீங்க போயிட்டு வந்தாச்சு. ஏய் இது எப்படி சாக்கு அடிக்குதா என்னன்னு பாரு. பார்த்து போனா இது இல்லாம வேற என்ன இருக்கீங்க? ச்சே இவன் இந்த பாட்டில் எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பார்த்து பிடி. இங்கயா நீங்க வாங்க. சரி வச்சிடறேன். இந்த உப்பு யார் வாங்கிட்டு வந்தா? இந்தா ஜூஸ். ஜோசு தானே எனக்கு வேணாம் அது இருக்கட்டும் அந்த பொருள் எங்க இருக்கு அது எனக்கு தெரியாது. அவன் வேலையை பாரு டேய் இன்னும் மேலே ஏத்துறா. எங்க எங்க கொஞ்சம் ரைட்ல ஏத்து. இங்க தான்டா. ஓ ரைட்டா ஏன் ரைட்டா? அவன் இல்ல நீ. சரி. மேல. அம்மா உள்ள இருக்காங்க எங்க மேல? ஆமா டேய் இங்க அம்மா. ஏத்துடா. விட்டுரு விட்டுரு. ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தான் வாமா நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணு சரி மச்சான். ஆ அந்த பாக்கெட் கொடுமா. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் டேய் வேணு ரொம்ப லேட் ஆயிருச்சு ஒன்று போட்டால் ஸ்டடியாக நிற்கலாம் டேய் டைம் இன்னும் ஆகலடா அப்படியா? வரும்போது சொல்கிறேன் ஆ. நீ ஒன்று பண்ணு தலை இந்த காயை போய் கட் பண்ணி வை ஆ. போ போயிட்டு வா டேய் இவன் என்னடா இப்படி பண்ணுறான் வைத்தியம்டா. அண்ணா ஒரு கத்தி கொடுங்க இந்தா கத்தி. நீ என்ன வெட்ட போற? நான் பூசணிக்காய் வெட்டிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் விட்டுங்க லைட்டாக போடணும்ல நீங்க இன்னைக்கு போடணும் குடிக்க போடணும். வேண்டாம் சரியா? இல்ல 2 பாட்டில் தான் அடிப்பேன். ஏய் சுனி பூசணிக்காய் வெட்டிட்டு இருக்கியா? ஓ சைக்கோ சாமி அண்ணா நீங்கள் என்ன முருங்காவா அவன் எப்பவுமே அப்படிதான் தமாஷா பேசிட்டு இருப்பான். சீக்கிரம் வெட்டுங்கண்ணா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. அவங்க ஏன் உன்னை சைக்கோ சோமின்னு சொன்னாங்க? ஐயோ சைக்கோ ஷோமின் இல்ல சைக்கிள் ஷோமின்ல சொன்னேன். சின்ன வயசுல எங்க ஊர்லயே என்கிட்ட மட்டும் தான் சைக்கிள் இருந்துச்சு. அப்படி வந்த பேர் தான் இது, வேற எதுவும் கிடையாது. அப்படியா? எல்லாரும் சாப்பிட்டு தான் கிளம்பணும். சரி என்னம்மா லேட் ஆயிடுச்சு? கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஹே ஏய் எப்படிம்மா இருக்க? வா வா. நல்லா இருக்கேன். நீங்க? கல்யாண விசேஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அது நான் இப்ப வந்துடுறேன். நல்லா இருக்கல்ல இப்போ? ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அப்பா நல்லா இருக்கா? மேட்சா தான் சூஸ் எடுத்துருக்காங்க. பண்ணது நான் தானே. ஐயோ அழகு. போட்டுக்க போட்டுக்க. உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது இப்போவே கல்யாணம் பண்ண போல இருக்கு. போடா யாராவது பார்க்க போறாங்க. யாரையும் பார்க்கறதுக்கு இங்கே வா. வேணு இவன் யாரா இந்த நேரத்தில் ஷிட். பூசணிக்காய் வெட்டியாச்சுடா டேய் குடிகாரன் நாய டேய் இனியாவது லைட்டாக ஒரு கட்டிங் போடலாம்ல என்ன பண்ணப்பா? என்னடா அங்கே பிரச்சனை? டேய் அது நம்ம மாமாடா அடிச்சு ஃபிட்டாக இருக்கு அப்படியே ஒரு கட்டிங் போடலாம்ல நீ இங்கேயே இரு, நான் எடுத்துட்டு வரேன். எங்கேயும் போயிடாத. இதுக்கப்புறம் எப்படா சொன்னா புரியாத உனக்கு? ஒரு தடவை சொன்னா என்னண்ணா கேட்க மாட்டேன். என்னாச்சு? உன்கிட்ட தாண்டா சொன்னா போய் சரக்கு எடுத்துட்டு வா. சரி பொறுமையா இருங்கண்ணே. இந்தா வந்துட்டான். ஏ மாமா நீங்க எப்போ வந்தீங்க? வாடா மாமனோட செல்லமே. மாமனுக்கு போய் குடிக்க எடுத்துட்டு வா. மாமா இன்னும் பாட்டில் எடுக்கவே இல்லை மாமா. என்னடா இன்னும் பாட்டிலே எடுக்கலாங்கிற? அ- நேரம் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும்ல மாமா. இன்னும் எவ்வளவு நேரம்டா? மாமா ஒரு 5 நிமிஷம் இருங்க. சுரேஷ் நீ பின்னாடி ஒரு 2 டேபிள் அரேஞ்ச் பண்ணு, செட் பண்ணு. அது மரியாதை. சரி போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை நீ இல்லை. ஒன்னும் ஓவரா பேசாத, போய் சரக்கு எடுத்துட்டு வா. என்னடா இது? கரண்ட் போயிருச்சு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் சரக்கு போடலாமா? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பனுக்கு கொண்டு போய் கொடு. இப்ப போய் டேய் சாம்பார். வரேன். என்ன இது கரண்ட் போன நேரத்தை பாரு. அடி அடி இழுத்தடி அடி. என்னடாச்சு? டேய் ஜெனரேட்டர் சீக்கிரம் ஆன் பண்ணு. மாமா கிணத்துல விழுந்துட்டாரா? கொஞ்சம் தள்ளுங்க. என்னமாச்சு? ஏன் அழுகுறீங்க? அந்த படுபாவி போயிட்டாடா. போயிருச்சா? எங்க போயிட்டா? நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அவ போயிட்டாடா. ஐயோ
சுமித்ரா இப்படி பண்ணிட்டாளே. யார் கூட? அந்த சுனி கூட போயிட்டாடா. ஐயோ நம்மள இப்படி ஏமாத்திட்டாளே. ரமணி பார்த்தாலும் அவங்க போறத ஐயோ ஏமாத்திட்டாளே கூடவே இருந்து. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளாம். இவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ஐயோ இந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்து போச்சு. அப்பா இல்லாமலே கூட நம்ம எப்படி வளர்த்தோம் இவளை. இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாளே. பார்த்து பார்த்து வளர்த்தேனே. இது கௌரவத்தெல்லாம் கெடுத்துட்டாளே. என்ன குறை வச்ச இவளுக்கு இப்படி நடந்துக்கிட்டாளே. அப்படி போட்டு 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 அப்படி போட்டு கண்ணாக. அன்புள்ள வினு, நான் லெட்டர் எழுதி வைக்கணும்னு நினைச்சேன்டா. அப்புறம் டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சுல்ல, இனி போய் லெட்டர் எழுத நல்லா இருக்குமா? அதனால தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். தங்கச்சியை நான் கூட்டு போறேன்டா. ஆனா என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஜெயிச்சது நீதான்டா. நீ ஆளு வேற லெவல்டா. அந்த பாட்டெல்லாம் எங்கடா கொண்டு போய் ஒளிச்சு வச்ச? நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ரூம்ல கட்டில எல்லாம் பார்த்தேன்டா. ஆனா மச்சான் நான் தோத்துட்டேன்டா. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட அடிக்காம உன் தங்கச்சியும் கூட்டிட்டு நான் போறேன்டா. சரி ஓகே மச்சான், ஃபங்க்ஷன் நடக்கட்டும். டாடா பை பை. வீட்ல ஓ இந்த அளவுக்கு போயிருக்கா? வீட்ல பாரு. உங்களை புள்ளிய ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்துருக்கானுங்கப்பா. கல்யாணம் ஆனதும் ஓடி போயிருக்கு பாரு. என்ன குடும்பமோ. சரி வாங்க வாங்க, கல்யாணம் நின்று போச்சு. சரி பாப்பா வீட்டுக்கு போவோம். வாசிமா போயிட்டுல கடைசி வருஷத்துல மச்சான் இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது போய் தேடுற, வேற என்ன பண்றது? நான் ஒன்று கேட்கட்டுமா? நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த அந்த ரெட்மி ஃபோனையாவது எனக்கு திருப்பி தர முடியுமா? மாப்ள, அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. வெல் பிளான்டு. நான் அவனை மச்சான்னு கூப்பிட்டுமா? ஒரே ஒரு வாட்டி ரொம்ப ஆசைப்பட்டேன். மகனே மச்சான் வா. மகனே அழாதரா. அப்பா இன்னொரு ஃபோன் வாங்கி தரேன். சரிப்பா.